ஆழ்வார் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். குட்டீஸ், பங்குனி உத்தரம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேளா? பங்குனி மாதம் உத்தர நட்சத்திரத்தில் தாயார் அவதாரம் பண்ணின நாள். அந்த நாளில் பங்குனி உத்தரம் அப்படின்னுட்டு ரொம்ப பிரசித்தமாக எல்லா கோவில்லையும் கொண்டாடுவா. ஸ்ரீரங்கத்தில் இன்னும் பிரசித்தமாக இருக்கும். அது என்னன்னா, நம்பெருமாள் பங்குனி உத்தரத்துக்கு முந்தின நாள் உறையூர் போயிட்டு வருவார். உறையூர் போயிட்டு வரும்போது அந்த நாள்லாம் காவிரியை தாண்டி வரணும். காவிரி நதியை கடக்கிற பொழுது பெருமாள் கையில் இருந்த மோதிரம் வழுகி விழுந்துடுத்து காவிரியில். இங்கே ரங்கநாயகி தாயார் கிட்ட வந்தால் மோதிரம் எங்கே அப்படின்னு கேட்பா இல்லையா? அதுக்கோசரம் தாயார்கிட்ட பயந்துட்டு பெருமாள் என்ன பண்ணுவார், பங்குனி உத்தரத்தன்னைக்கு கார்த்தால ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற 4 சித்திர வீதி, 4 உத்தர வீதி எல்லாத்துலேயும் புறப்பாடு கண்டொருளி அங்கெல்லாம் பைசாவை கலெக்ட் பண்ணிண்டு அதுக்கப்புறம் மோதிரத்தை வாங்கிட்டு தாயார் சன்னதிக்கு வரதாக ஐதீகம். அப்படி வரபொழுது தாயார் கதவை அடைச்சிடுவான். தாயார் சன்னதியில் பெரிய மரக்கதவு, 2 மரக்கதவு இருக்கும். 2 கதவு டபால்னு சாத்திடுவான் பெருமாள் வரபோது. அப்போ பெருமாளுக்கு ரொம்ப வருத்தமாயிடும். அதை எப்படி ஒரு பாட்டாக பாடலாமா? இது எங்கள் குரு ஜெயம்மா மாமியோட பாட்டுக்கள் இதெல்லாம். பங்குனி உத்திரமாம் நன்னாளில் சுவாமி ஸ்ரீரங்கநாதர் எழினாரே. பங்குனி உத்திரமாம் நன்னாளில் சுவாமி ஸ்ரீரங்கநாதர் எழினாரே. ஸ்ரீரங்கநாயகி தாயாரின் திருவாசல் அடைத்திருக்க கண்டாரே. ஸ்ரீரங்கநாயகி தாயாரின் திருவாசல் அடைத்திருக்க கண்டாரே. தாயாரின் சகிகள் எல்லாம் வழிமறிக்க விஷயம் புரியாமல் விழித்தாரே. தாயாரின் சகிகள் எல்லாம் வழிமறிக்க விஷயம் புரியாமல் விழித்தாரே. தாயாரும் சந்நிதியின் உள்ளிருந்து வரவேண்டாம் போம் என்று மொழிந்தாளே. தாயாரும் சந்நிதியின் உள்ளிருந்து வரவேண்டாம் போம் என்று மொழிந்தாளே. நீ வீர் வரவேண்டாம் போம் என்று மொழிந்தாளே. தாயார் இப்படி சொன்ன உடனே பெருமாளுக்கு மனசு ரொம்ப வருத்தமாக எடுத்து இருக்காதா? வரும்போது கதவை சாத்தினா அப்படியே அவருக்கு ரொம்ப வருத்தமாகி அதுக்கு பதில் சொல்றார் பெருமாள். சுவாமியும் மிக மிக மனம் வருந்தி இவ்விதமே உரைக்கலானாரே. சுவாமியும் மிக மிக மனம் வருந்தி இவ்விதமே உரைக்கலானாரே. பிராணேஸ்வரியே கதவை திறவாய். பிராணேஸ்வரியே கதவை திறவாய். கோபம் வேண்டாமே தேவி, கோபம் வேண்டாமே தேவி. நான் ஓடி ஓடி உன்னிடமே வந்தேன் அம்மா. என் ஆசையெல்லாம் உன்மேல்தானம்மா. நான் ஓடி ஓடி உன்னிடமே வந்தேன் அம்மா. என் ஆசையெல்லாம் உன்மேல்தானம்மா. மனமோகினியே கதவை திறவாய். மனமோகினியே கதவை திறவாய். தயை புரிவாயே ரெங்கம்மா.
தயை புரிவாயே ரெங்கம்மா. பொல்லாத தோழிமாரம்மா, இவர்கள் இல்லாத வார்த்தையெல்லாம் சொல்லுகிறாரம்மா. பொல்லாத தோழிமாரம்மா, உறையூரே தெரியாதம்மா எனக்கு, உறையூரே தெரியாதம்மா. நான் போனதாக சொல்வதெல்லாம் புரளியம்மா. உறையூரே தெரியாதம்மா. நகர்வலம் வந்தேனம்மா, நான் நகர்வலம் வந்தேனம்மா. அதனால் தாமதம் தானே ஆனதம்மா. கேளம்மா, கொஞ்சம் கேளம்மா, நான் சொல்லுவதெல்லாம் நிஜமம்மா. கதவை திறம்மா ரெங்கம்மா, கதவை திறவம்மா. இப்படி அவர் காரணமெல்லாம் சொல்லிட்டார். சொன்னாலும் தாயாருக்கு அது ஒன்றும் சரின்னு படவே இல்லை. உடனே தாயார் பதில் சொல்றா. தாயார் இதனை ஏற்கவில்லை. சுவாமி என்னென்னமோ சொல்லியும் மறுத்துவிட்டார். தாயார் இதனை ஏற்கவில்லை. தாயாருக்கு இது சம்மதம் இல்லை. ஆனாலும் நம்மாழ்வார் பார்த்தார், இந்த மாதிரி பண்ணினா சரியில்லைம்மா, நீ கொஞ்சம் தயவு பண்ணுமா அப்படின்னு தாயார்கிட்ட கேட்குறார் நம்மாழ்வார். உடனே தாயார் பதில் சொல்றா. நம்மாழ்வார் இது கண்டு மனம் வருந்தினாரே. நம்மாழ்வார் இது கண்டு மனம் வருந்தினாரே. தாயாரிடம் தயவுடனே சேரும்படி வேண்டினாரே. சேரும்படி வேண்டினாரே. தாயாரும் மனம் உகந்து கதவை திறந்தாளே. ஸ்ரீரங்கநாதரிடம் இவ்விதமே உரைத்தாளே. தேவி உரைத்தாளே. உடனே தாயார் கதவை திறக்கிறார். நம்மாழ்வார் சொல்றார், அதனால நான் கதவை திறக்கேன்னு திறந்து விட்டா. கதவை திறந்துட்டு எப்படி சொல்றா பாருங்க. இன்னுமே வாரும் ஐயா வாரும் உமை நம்பினேன் சுவாமி. வாரும் ஐயா வாரும் உமை நம்பினேன் சுவாமி. நம்மாழ்வார் மகிழ உம்மை மதிக்கிறேன் சுவாமி. நம்மாழ்வார் மகிழ உம்மை மதிக்கிறேன் சுவாமி. வாரும் ஐயா வாரும் உமை நம்பினேன் சுவாமி. உமக்காகவே நான் காத்திருந்தேனே. உமக்காகவே நான் காத்திருந்தேனே. இனி என்றும் குறைவின்றி கூடியிருப்போமே. இனி என்றும் குறைவின்றி கூடியிருப்போமே. வாரும் ஐயா வாரும் உமை நம்பினேன் சுவாமி. தோழிமாரே நீங்கள் வழியை விட்டு போங்கள். தோழிமாரே நீங்கள் வழியை விட்டு போங்கள். என் சுவாமி என்றென்றும் எனக்குத்தானே சொந்தம். என் சுவாமி என்றென்றும் எனக்குத்தானே சொந்தம். கூடாரை வெல்லும் கோவிந்தா வாரும் ஐயா வாரும். கூடாரை வெல்லும் கோவிந்தா வாரும் ஐயா வாரும். வாரும் ஐயா வாரும். இப்படி சொல்லிட்டா தாயார். அப்புறம் தாயாரும் பெருமாளும் சேத்தியில இருக்கா. சேத்தியில இருந்து உடையவர் எப்படி சந்தோஷப்படுறார் அதை பார்த்து நம்மளும் எல்லாரும் சந்தோஷப்பட்டு பெருமாளின் தாயாரையும் சேவிக்கணும். இப்போ எப்படி? சுவாமியும் மகிழ்வுடனே
தேவியுடன் சேர்ந்தாரே. தேவியுடன் சேர்ந்தாரே. இருவரும் சேர்த்தியில் அமர்ந்தனரே. இருவரும் சேர்த்தியில் அமர்ந்தனரே. ஆனந்தமே இப்போ ஆனந்தமே. ஆனந்தமே இப்போ ஆனந்தமே. உடையவர் போலே நாமும் திவ்ய தம்பதியரை சேவிப்போமே. உடையவர் போலே நாமும் திவ்ய தம்பதியரை சேவிப்போமே. இப்போ உடையவர் மாதிரி நம்மளும் பெருமாளை சேவிச்சாச்சு. இந்த பெருமாளை சேவிக்கிற பொழுதோ நமக்கெல்லாம் என்ன பாக்கியம் அப்படிங்கிறத பற்றி அடுத்தது. நம் கண்கள் செய்த பாக்கியம் இதுவே என்று இந்த சேவையில் ஆனந்தம் அடைவோமே. நம் கண்கள் செய்த பாக்கியம் இதுவே என்று இந்த சேவையில் ஆனந்தம் அடைவோமே. பெருமாளும் தாயாரும் ஒன்றாய் சேர்த்தியில் அமர்ந்திருக்க சேவிப்போமே. பெருமாளும் தாயாரும் ஒன்றாய் சேர்த்தியில் அமர்ந்திருக்க சேவிப்போமே. ஸ்ரீரங்கநாதரை தாயாருடன் சேர்த்தியில் சேவிக்க ஆனந்தமே. ஸ்ரீரங்கநாதரை தாயாருடன் சேர்த்தியில் சேவிக்க ஆனந்தமே. இந்த பங்குனி உத்திரத்தில் சேர்த்தியில் சேவிக்க அவர்களின் அருளை பெறுவோமே. இந்த பங்குனி உத்திரத்தில் சேர்த்தியில் சேவித்து அவர்களின் அருளை பெறுவோமே. ஆனந்தமே மிக்க ஆனந்தமே. ஆனந்தமே மிக்க ஆனந்தமே. மிக்க ஆனந்தமே. ஆனந்தமே. இப்படி இந்த பங்குனி உத்தரம் சேர்த்தி சேவைங்கிறது வருஷத்துக்கு ஒரு நாள் ரங்கநாயகி தாயாரும் ரங்கநாதரும் சேர்த்தி சேவை நடக்கும். இதை நம்ம எல்லாரும் போய் சேவிச்சு தாயார் பெருமாளோட அனுகிரகத்தை நம்மளும் பெற்றுப்போம். ஓகேயா குட்டீஸ்? ஓகே. ஆழ்வார் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்.